சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் 28 நாட்களே உள்ள நிலையில் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதில் அனைத்து கட்சிகளும் தீவிரம் காட்டி வருகின்றன. இந்நிலையில் 23 பேர் கொண்ட அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 21 முன்னாள் அமைச்சர்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எடப்பாடி தொகுதியில் மீண்டும் களமிறங்குகிறார் எடப்பாடி பழனிசாமி. வேப்பனஹள்ளி தொகுதியில் KP முனுசாமி, திண்டுக்கல் தொகுதியில் திண்டுக்கல் சீனிவாசனும், நத்தம் தொகுதியில் நத்தம் சீனிவாசனும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தொண்டாமுத்தூர் தொகுதியில் SP வேலுமணியும், குமாரபாளையத்தில் B தங்கமணியும், ராயபுரத்தில் D ஜெயக்குமாரும், மயிலத்தில் CV சண்முகமும், மதுரை மேற்கு தொகுதியில் செல்லூர் K ராஜுவும் களமிறக்கப்பட்டுள்ளனர். பாலக்கோடு தொகுதியில் KP அன்பழகன், நன்னிலம் தொகுதியில் R காமராஜ், வேதாரண்யத்தில் OS மணியன், விராலிமலை தொகுதியில் C விஜயபாஸ்கர், கோவில்பட்டியில் கடம்பூர் C ராஜு ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருமங்கலத்தில் RB உதயகுமார், சிவகங்கையில் KT ராஜேந்திர பாலாஜி, மதுரவாயலில் பா பெஞ்சமின், கலசப்பாக்கத்தில் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி, திருப்பரங்குன்றத்தில் VV ராஜன் செல்லப்பா, பவானியில் KC கருப்பணன், ஜோலார்பேட்டையில் KC வீரமணி, கரூரில் MR விஜயபாஸ்கர், அரியலூரில் தாமரை S ராஜேந்திரன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அறிவிக்கப்பட்டுள்ள 23 பேரில் 16 பேர் தற்போது MLA-க்களாக இருப்பது குறிப்பிடத்தக்கது.